நமஸ்காரம். மனிஷா ஃபேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் காட்ட போகிற ப்ராடக்ட் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து ஒரு புக்குக்குள்ளார இதை வந்து ஒரு பத்திரமான ஒரு பொருளாக வச்சுருப்போம். அது வந்து குட்டி போடும் அப்படின்னு கூட சொல்லுவோம். யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், அதை பத்திரமா வச்சுப்போம். அப்படி ஒரு பொருள் தான் அது. அது வந்து ஒரு உயிரோட்டமான ஒரு பொருள். அது வந்து முருகரோட வாகனமாகவும் வச்சுருப்பாரு. கிருஷ்ணரோட தலையில் கொண்டையில் ஒரே ஒரு மயிலிறகாகவும் இருப்பார். கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் மயிலிறகுன்னு சொல்லிட்டேனா? இது வந்து இந்த மயிலிறகு வந்து நம்மளுடைய ஜுவல்லரியில் ஒரு டிசைனாக நான் கொண்டு வந்திருக்கேன். அது ஹேண்ட்மேடு தான். எனக்கு வந்து இந்த மயிலிறகு வந்து ரொம்ப ப்ரீஷியஸ். என்னன்னா, மயிலிறகு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு பங்கு வகிச்சிருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். மயில் இறகா இல்லை, மயிலா. நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் நாங்களும் வந்து ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் வந்து மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலுக்கு போகலான்னு இருந்தோம். அங்கே வந்து போனோம். கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்கவே முடியல. ரொம்ப கவலை. இவ்வளோ தூரம் வந்தோம், சாமி பார்க்கவே முடியல. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. குழந்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அலமோதிக்கிட்டு இருந்தாங்க. போய் பார்க்க முடியாமல் அவஸ்தைப்பட்டோம். ரொம்ப கவலையாக, சோகமாகவும், ரொம்ப அப்செட்டாகவும் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருந்த இடத்துல திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஃபுல்லாக மயிலை பார்த்து ஷாக் ஆகிட்டோம். அந்த நிமிஷமே அங்கேயே இறங்கி அந்த இடத்துல உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு மயிலை பார்த்துட்டு, ஏகப்பட்ட மயில், ஒரு 20 மயில் இருக்கும். வயலில் அப்படியே மேய்ஞ்சிட்டே இருக்குது. பச்சை பசேன்னு இருக்கிற வயலில் மயில் மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே மறந்துட்டேன். அங்கே எனக்கு முருகரே வந்து மயிலாக காட்சி தந்து என்னுடைய மனசில் இருக்க பாரத்தை இறக்கி சந்தோஷத்தை கொடுத்துட்டு போன மாதிரி அந்த ஒரு நிமிடம் இருக்குது பாருங்கள். அது எனக்கு லைஃப்பில் கிடைக்காது. எவ்வளோ சோகமாக வந்தனோ அந்த சோகம்லாம் மறந்து போயிடுச்சு எனக்கு. அந்த ஒரு நிகழ்வு வந்து எப்பயுமே என் மெமரியில் இருக்கும். அந்த மெமரி ஒரு ஞாபகமாக வச்சுக்கிட்டு இந்த ஜுவல்லரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஜுவல்லரி பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் தான். இது வந்து செயினில் வந்து ஒரு பெண்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து மயிலிறகு காதில் மாட்டிக்கிறேன் அப்படின்னு. அதாவது இறைவன் நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி ரூபத்தில் காட்சி தருவாருன்றது நம்மளால் வந்து சொல்ல முடியாது. அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. அப்பப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நான் பகிர்ந்துக்கிறேன். சில விஷயங்களை வந்து நான் அனுபவபூர்வமாக உணர்ந்து சில விஷயங்கள் வந்து எழுதியிருக்கேன். அதுவும் சிலருடைய பதிவில் போட்டிருக்கேன். இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் இருக்கும். இப்போ நான் ஜுவல்லரி வந்து என்னுடைய பேஷன். அது வந்து என்னுடைய உண்மையாக போனால் சின்ன வயசுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஹாபி மாதிரி தான் ஆக்சுவலாக. அதை வந்து எனக்கு மயிலோட லிங்க் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த பீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பீஸோட ஆர்டர் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் பேஜ் வந்து என்னுடைய பேஜ் வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், த்ரெட்ஸ், அப்புறம் வந்து லிங்க்டின், அப்புறம் த்ரெட்ஸில் இருக்குது, இன்ஸ்டாலேயும் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஆதியோகி இந்துமதி சிவா தான். நம்பர் வந்து 7603859489. நன்றி, நமஸ்காரம்.